ஹாய் ஹலோ, நான் உங்கள் ஸ்னேகா டீச்சர் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு க்ரைம் ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் எல்லோரும் கதையை கேளுங்க. என்னோடய பேர் அன்பு. எனக்கு வயசு 22. நான் ஒரு கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் படிச்சுட்டு வந்துட்டுருக்கேன். காலேஜ் படிக்கும்போது இந்த சம்பவம் நடந்துச்சு. எங்கள் வீட்டில் மொத்தம் 4 பேர். நான், சித்தி, சித்தப்பா, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அவள் பேர் அரசி. அவளுக்கு வயசு 22. அவளும் என் காலேஜ் தான் படிக்கிறா. என் சித்தப்பா வெளியூரில் தங்கி வேலை பார்க்குறாரு. என் சித்தி வெடிமருந்து கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்காங்க. என் சித்தி பொண்ணும் நானும் வீட்டு பக்கத்துலேயே இருக்கிற காலேஜில் தான் படிச்சுட்ருக்கோம். என் சித்தி பொண்ணு என் காலேஜில் படிக்கிற ஒரு பையனை லவ் பண்ணிகிட்டு இருந்தா. அது எனக்கு நல்லாவே தெரியும். அவளை நான் பல முறை கண்டிச்சிருக்கேன். ஆனால் வீட்டில் சொல்லவே இல்லை. ஏன்னா இதை நாமளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லவே இல்லை. அதனால் நான் வீட்டில் சொல்லவே இல்லை. ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தேன். அப்போ எனக்கு ஆசை அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அந்த மாதிரி படங்கள் நிறையா பார்ப்பேன். பார்த்துட்ருக்க போது ஆசை ரொம்ப அதிகமாகிடுச்சு. சரி, நம்ம வேலையை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடப்பாரை எடுத்து வேகமாக நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப ஆசை அதிகமாக இருக்கும். வேகமாக வேலையை பார்த்துட்டே இருந்தேன். இப்போ நான் வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என் கடப்பாறையிலேருந்து க்ரீம் வர்ற மாதிரி இருந்துருச்சு. க்ரீம் வர தொடங்கவும் என் சித்தி பொண்ணு கதவை திறந்து உள்ளே வந்துட்டா. அவள் உள்ளே என்னை பார்த்துட்டா. அவசரத்தில் நான் கதவை சாத்தாமையே வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அவள் உள்ளே பார்த்ததை என்னால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே முடியல. அவள் பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அவள் என்கிட்ட இவ்வளோ கேவலமாக இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னான். சாரி, என்னை மன்னிச்சிரு, இனிமேல் இதை பார்க்க மாட்டேன், பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னான். இதை மட்டும் நீ சித்திக்கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொன்னான். சீச்சி, இதை போய் நான் சித்திக்கிட்ட சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரின்னு சொல்லிவிட்டு அப்பாடா நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வழக்கம் போல் என் லைஃப் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் நான் காலேஜ் போயிட்டு வந்தேன். வர்ற வழியில் ஒரு குட்டி சந்து இருக்குது. அங்கே ஆள் நடமாட்டம் எதுவும் இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். எனக்கு திடீர்னு சுச்சு வர மாதிரி இருந்துச்சு. உள்ளே போனதுமே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அங்கே என் சித்தி பொண்ணு கூட ஒருத்தன் சேட்டை பண்ணிகிட்டு இருந்தான். என் சித்தி பொண்ணோட பலூனை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தான். எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஏன்னா அன்னைக்கு நான் படம் பார்த்ததுக்கே அவள் அந்த அளவுக்கு பேசினா, இன்றைக்கி என்னடானா இவள் இவ்வளோ விளையாடிட்டுருக்கா. நான் வந்ததும் கூட தெரியாமல் அப்படி சேட்டை பண்ணிகிட்ருக்காவ. நான் அங்கே இருக்கிற ஒரு கேப் வழியாக அவங்க 2 பேரும் செய்கிற சேட்டையெல்லாம் வீடியோவும் ஃபோட்டோவும் எடுத்து வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன். கொஞ்ச நேரம் கழித்து, சொல்லப்போனால் ஒரு 15 நிமிஷம் கழித்து என் சித்தி பொண்ணு வீட்டுக்கு கை காலெலாம் கழுகிட்டு அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றுறக்காக உள்ளே போனால், பார்க்குறதுக்கு என் சித்தி பொண்ணு ரொம்ப அழகாக வெள்ளையாக இருப்பாள். பெரும்பாலும் அவள் வீட்டில் இருக்க போது நைட்டி தான் போடுவாள். அந்த நைட்டிலையுமே அவள் ரொம்ப அழகாக இருப்பாள். எனக்கே தெரியாமல் நான் அப்பப்போ அவளை சைட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்பப்போ அவளோட பலூன் தரிசனம் கூட எனக்கு கிடைக்கும். அதை பார்த்துட்டே இருக்க போது நானே என்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆசையாக இருக்கும். எனக்குள்ள ஒரு சின்ன சின்ன ஆசை இருக்கும். ஆனால் தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனையும் இருக்கும். அவங்க 2 பேரும் பண்ண சேட்டையை பார்த்தக்கப்புறம் அந்த தப்பான காட்சியெல்லாம் மறைஞ்சு போய் தப்பாக நினைக்க தோணி தப்பு பண்ணணும்னு தோணுச்சு. இருந்தாலும் இவ பண்ண தப்பை நம்ம இன்றைக்கி சித்திக்கிட்ட சொல்லிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. இவ கூட நம்ம ஏன் சம்பவம் பண்ணி பார்க்கக்கூடாது, சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசித்தேன். எவனோ ஒருத்தன் இவனோட பலூனை பிடிச்சி சேட்டை பண்ணி விளையாடுற போது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி, அவகிட்ட போய் கேட்டரலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள தைரியத்தை வர வச்சுக்கிட்டேன். கேட்குறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். அவள் ரூம்குள்ளே போயிட்டு எல்லாத்தையும் மாற்றிட்டு இருந்தா. நான் உள்ளே போய் கேட்டரலான்னு முடிவு பண்ணேன். என்ன நினச்சேன்னா, ஃபோட்டோவை காட்டி அவளை பயமுறுத்தி எப்படியாச்சும் அவள் கூட சம்பவம் பண்ணிடலான்னு தான் நினச்சேன். நான் உள்ளே போனேன். அவள் நைட்டி மட்டும்தான் போட்டிருந்தா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா. நான் உன்கிட்ட ஒன்று பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு அவள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா. சொல்லு அப்படின்னா. இன்றைக்கி உன்னை நான் சந்துக்குள்ளே பார்த்தேன் அப்படின்னு சொன்னால், அதுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி அவள் நடிச்சுக்கிட்டு இருந்தா. அவள் பக்கத்தில் போயிட்டு என் ஃபோனில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சேன். ஃபோட்டோவும் வீடியோவும்.
அதை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிட்டா. ப்ளீஸ் இதை மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடாத அப்படின்னு சொன்னான். அப்படின்னா நான் சொல்கிறத நீ செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்டான். என்ன சொல்லு அப்படின்னு சொன்னான். எனக்கும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. யார்கிட்டேயும் முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் ஒன்றும் நடக்கலை. ஒரு வேளையாக உனக்கு அந்த மாதிரி ஆசை இருக்குன்னு கண்டுபிடிச்சேன். நான் உன்கிட்ட அந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறேன், எனக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ எனக்கு அண்ணன் மாதிரி அப்படின்னு சொன்னான். நான் எப்படி உன்கிட்ட அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னான். நாம் 2 பேரும் ஒன்றும் சொந்த அண்ணன் தங்கச்சி கிடையாது அப்படின்னு இவன் சொன்னான். அவள் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. அவள் யோசிச்சுட்டு இருக்கும்போதே நான் அவள் பக்கத்தில் போய் கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்தில் அவள் வேணான்னு சொன்னான். கொஞ்சம் போக போக அவளுக்கே பிடிச்சி போய் அவளும் என் கூட சேர்ந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவளும் நானும் சம்பவம் பண்ணோம். எப்போல்லாம் தோணுதோ இந்த மாதிரியெல்லாம் அப்பப்போ சம்பவம் பண்ணிகிட்டே இருந்தோம். ரொம்ப ஆசையாக இருக்கும், சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி கதை இன்னமும் உங்களுக்கு வேணும்னா ஸ்னேகா டீச்சரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.